வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன ரெசிபி கொடுத்துட்டேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல் நாள் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ரசமும் கூடவே ஒரு மட்டனும் உருளைக்கிழங்கும் சேர்த்த ஒரு தொக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்ப்போம். நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு 4-5 பட்டை சேர்த்துக்கிட்டேன். அது கூட ஒரு 4 லவங்கம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். எதுக்கு சின்ன வெங்காயம்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் அது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு பொன்னேரம் வந்ததுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை, தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். அப்போ தான் அந்த தக்காளிக்குள்ளேயும் வெங்காயத்துக்குள்ளேயும் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கிலோ மட்டன் இது கூட சேர்த்து அதையும் நம்ம நல்லா ஆயிலே பொரிச்சிக்கலாம். ரசத்துக்கு இந்த காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதான் இந்த ஃபஸ்ட் டே நான்வெஜ் கொடுத்துட சொல்லி பாப்பா கேட்டாங்க. ஸோ அதனால் மட்டன் செஞ்சு கொடுத்துடலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயத்தோடு நம்ம மட்டனும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வேக வச்சினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இந்த மட்டன் வெள்ளாட்டு கறின்றதுனால சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துடும். ஸோ அதனால் அதிகமான நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வெந்துடுச்சு, ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம். இப்போது மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லை. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து கொலன்னு ஆகிடும். ஸோ டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மட்டனில் நம்ம தண்ணி ஊற்றி அது பாதி அளவுக்கு வெந்து வரும்போது நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டோன்னா 2ம் சேர்ந்து வெந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். ஸோ அதனால தான் இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு ரைஸுக்கு ஒலை தண்ணி கொதித்து வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துக்க வேண்டியது தான். நான் எப்போவுமே அரிசி ஊற வச்சு தான் சமைப்பேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் சமைப்பேன். ஸோ ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கேயே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு எல்லாம். இது இன்னும் நல்லா வற்றி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் 1 ஸ்பூன் ஜீரக பொடியும் 1 ஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி நமக்கு வற்றி வரணும். ஸோ அதனால தான் இதில் ரசம் இருக்குது. இது பாப்பா ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் ஊற போட்டிருந்தேன். ஸோ அதை உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துகிட்டு இதுதான் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட போகிறேன் இன்றைக்கி. ஒரு பாப்பா தான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவா, இன்னொரு பாப்பா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டான். ஸோ சாதமும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வடித்து விட வேண்டியது தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு மட்டன் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் இருக்க தண்ணி நல்லா வற்றி வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. இன்னுமே நம்ம டீப்பாக தண்ணி வற்ற விட்டு எடுத்துப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசத்தோடு சாப்பிடும்போது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாதமும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிச்சிட வேண்டியதான். நல்லா வெந்துருச்சு. ரொம்ப எங்களுக்கு கொலன்னு இருந்தாலும் பிடிக்காது, அதே மாதிரி ரொம்ப அரிசியாக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ கரெக்டான பக்குவத்தில் வடிக்கணும், இல்லைன்னா வீட்டில் தீட்டு விழுகும். ஸோ அதான் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ண வேண்டியது தான். ரசம் சாதம் பெரிய பாப்பாவுக்கு 2 பாக்ஸில் ரசம் சாதம் வச்சுருக்கேன். ஏன்னா அது குட்டி டிஃபன் பாக்ஸ்ன்றதுனால 2 பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா ரசத்தையும் சாதத்தையும் ஒன்றா கலந்து வச்சுட்டேன். அவங்களுக்கு தனியாக கொடுத்தா அப்படியே ட்ரெஸ்லலாம் ஊற்றிக்குவாங்க. ஸோ அதனால் கலந்து சாப்பாடு வச்சுட்டு மேலே நம்ம செஞ்ச மட்டன் கூட்டு வச்சாச்சு. இது சின்ன பாப்பா பேக் பண்ணிகிட்ருக்கேன்.
ஃபஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இனி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது தான். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.